இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த நட்சத்திர மண்டலம்னு இருக்கு. அதுல ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லி அது ஒரு இடம் இருக்கு. அச்சுவினி அருமீன் குதிரை தலைபோல் மேச்சிடு கடகத் திருக்கடிகையதாம் பரணி மும்மீன் அடுப்பு போல் திறன்மிகு கடகத்தொரு நாற்காலாம் கார்த்திகை அருமீன் ஏற்றரி ஏகம் உரோகிணியூற்றால் பன்னிரு மீனாம். இப்போ நான் சொன்ன அந்த ரோஹிணி நட்சத்திரம் 12 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கூட்டமா. அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுது. அசுவினின்றது 6 விண்மீன்களை கொண்ட ஒரு கூட்டம். அது அந்த நட்சத்திரங்களை தொட்டு ஒரு டிராயிங் பண்ணோம்னா அது குதிரை தலை மாதிரி இருக்கும். பரணி 3 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டம். அதை டிரா பண்ணோம்னா அந்த பழைய காலத்து அடுப்புக்கு மேலே அந்த 3 இது வச்சுருப்பாங்கல்ல, கொண்ட மாதிரி, அது மேலே தான் வச்சு மண் அடுப்பில் சமைப்பாங்க, அந்த மாதிரி இருக்குமா. அது மாதிரி கார்த்திகை நட்சத்திரம்ன்றது 6 விண்மீன்களை கொண்ட ஒரு கூட்டம். ரோஹிணி நட்சத்திரம்ன்றது 12 விண்மீன்களை கொண்ட ஒரு கூட்டம். அதனால இது ஒரு நட்சத்திரம் பேரு நட்சத்திரம்னு சொல்றோம். அந்த அந்த கூட்டம் கொண்ட அந்த தொகுப்பு இந்த ராசி மண்டலத்துல இந்த இடத்துல இருக்கும். அது இரவு வேளையில ஒரு காலகட்டத்திலையும் இத்தனை நாழிகையிலிருந்து, அந்த காலத்துல நாழிகை கணக்கு தான், இந்த இத்தனை நாழிகையிலிருந்து இத்தனை நாழிகை வரைக்கும் இந்த மாதிரி ராசியில இந்த இடத்துல இந்த அடையாளத்தில் தெரியும். அதுதான் ரோஹிணி நட்சத்திரம், அதுதான் அசுபதி நட்சத்திரம் அப்படின்னு 27 நட்சத்திரத்துக்கும் அதனுடைய உருவத்தை அறிவதற்காக இரவு நேரத்தில் அந்த நட்சத்திர மண்டலங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரண புத்தகங்கள்ல இருக்கிற ஒரு விஷயம்.